ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி, அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம். அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியினை எச்சரிக்கை பதிவாக கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு கெடுதல் நினைக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும், உனக்கு தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கெடுதல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்வினைகள் செய்ய துணிந்தவர்களின் இல்லத்திற்கு உன் அம்மா நான் சென்றிருந்தேன். என் தங்கமே, அம்மா ஏன் அங்கு சென்றார்கள் என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, உன் தாயானவள் அங்கு சென்றதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது. அது என்ன காரணம் என்றால், என் தங்கமே, அங்கே உனக்கு இது போன்ற செய்வினைகளை செய்ய நினைத்தவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், உன்னை பற்றி அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நீ இந்த தாயானவளினுடைய குழந்தை என்று தெரிந்துவிட்ட பிறகாவது அவர்கள் முடிவில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்வதற்காக தான் உன் தாயானவள் அங்கு சென்றிருந்து பார்க்க துணிந்தேன். என் தங்கமே, நான் பார்க்க நினைத்தது அவர்களின் எண்ணங்களில் மாற்றம் இருக்கும் என்றுதான். ஆனால் நான் அங்கு கண்ட காட்சி என்னையே வியப்பினால் ஆழ்த்தி விட்டது. அது மட்டும் அல்லாமல் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அது கொடுத்தது. இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்ற அளவிற்கு தான் அங்கு எல்லாமே இருந்தது. என் தங்கமே, அப்படி அங்கு என்ன நடந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் இப்பொழுது அந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்வதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ யாரை நினைத்து எதற்காகவும் வருத்தப்படாதே. உனக்கு அப்படி செய்து விடுவேன், இப்படி செய்து விடுவேன் என்று சொல்கின்றவர்கள் எல்லாம் ஒன்றுமே செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன் தாயானவள் உன்னோடு இருக்கும் பொழுது யார் நினைத்தாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள். என் தங்கமே, மனதிற்குள் எப்பொழுதுமே இந்த பயத்தை வைத்து கொண்டிருப்பதனால்தான் உனக்கு எப்பொழுதுமே ஏதோ ஒன்று ஆவது போல் தோன்றிக் கொண்டு இருக்கின்றது. நீ இது போன்று நினைத்து கொண்டே இருந்தால் இன்னமும் உன் வாழ்க்கை உனக்கு மிகவும் கடினமானதாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள். இந்த சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுப்பதற்காக தான் உன் தாயானவள் உனக்காக படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ மேலும் மேலும் கஷ்டங்களை பற்றி நினைத்து கொண்டு உனக்கு செய்வினைகளை செய்வேன் என்று சொன்னவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டு உன்னுடைய மனதை ரணமாக்கி கொள்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த காயத்திற்கும் இந்த வேதனைக்கும் தான் அம்மா இன்று மருந்து கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இவர்கள் இல்லத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது நான் கண்ட காட்சி என்ன தெரியுமா? அங்கே அவர்கள் இன்னமும் உனக்கு எதையாவது செய்துவிட வேண்டும், நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும், நீ சிரித்தால் அவர்களுக்கு வயிற்றெரிச்சல் அதிகமாக வந்து விடுகிறது. ஒரு நிமிடம் நீ சந்தோஷப்பட்டு விட்டாய் என்றால் அது அவர்களுக்கு மனவேதனையை கொடுக்கிறது. அப்படியானால் நீ சந்தோஷமாக இருந்தால் அது அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது. என் தங்கமே, அது மட்டும் அல்லாமல் செய்வினைகளை எங்கு சென்று செய்யலாம், எப்படி செய்யலாம், யாரை அனுப்பி உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பொருட்களை எடுத்து வரலாம், செய்வினை செய்வதற்கு தேவையானதை எல்லாம் யாரை அனுப்பி எடுக்கலாம் என்று அங்கே பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, அம்மா இது எல்லாம் நீ பார்த்து கொண்டு வந்து விட்டாயா? அப்படியானால் நீ அங்கு சென்று என்னதான் செய்தாய்? அவர்கள் இன்னமும் எனக்கு இது போன்று செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? என்னை காலம் முழுவதும் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ்கிறோம் என்று நினைக்க வைத்து விடுவார்களோ என்று என் குழந்தை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு செய்வினை செய்தவர்களை காண சென்று இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா அங்கு சென்று என்ன செய்துவிட்டு வந்தேன் தெரியுமா? என் குழந்தையே, அதற்கு முன்னால் நீ இன்னொன்றை தெளிவுபடுத்து. சந்தோஷமாக இருந்தால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அவர்களுக்கு அது வேதனையை கொடுக்கின்றது. அப்படியானால் அவர்களை
அவர்களை சந்தோஷப்படுத்த கூடாது அல்லவா? அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? என் குழந்தை எப்பொழுதுமே எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்து நீ உன்னுடைய மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும். உனக்கு கவலைகள் இருந்தால் கூட அதனை வெளிக்காட்டாமல் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த உணர்வுதான் அவர்களை இன்னமும் கஷ்டப்படுத்த போகிறது. நாம் என்னதான் செய்தாலும் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற எண்ணம் அந்த தீய எண்ணங்கள் கொண்டவர்களின் மனதில் வேரூன்றி நிற்கும். என் தங்கமே, நிச்சயமாக இந்த ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் நீ அவர்களுக்கு கொடுத்து விட்டால் போதும். இந்த தாயானவள் எளிதாக அவர்களை அழித்து விடுவேன். என் தங்கமே, நீ எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அம்மாவின் வாக்கிற்கு நீ மதிப்பு கொடுப்பாயானால் நிச்சயமாக எப்பொழுதுமே நீ மனசந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். உன்னுடைய மனதில் நிம்மதி எப்பொழுதும் இருக்க வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்படவே கூடாது. என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், உன்னுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் உனக்கு எப்பொழுதுமே காயத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் உனக்கு உணர்த்தி வேதனைகளை தந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இவற்றை எல்லாம் மறந்து நம் தாயானவள் நமக்கு காவலாக நிற்பாள். எந்த கஷ்டத்திலும் நம்மை காப்பாற்றுவாள். அவள் ஒருபோதும் நம்மை தவிக்க விட்டுவிட மாட்டாள் என்பதை நீ மனதார ஏற்றுக்கொண்டு இதையெல்லாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இதை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்றாலே அவர்களின் ஆட்டம் அங்கே தானாக அடங்கிவிடும். என் தங்கமே, நான் உனக்கு எப்பொழுதுமே சொல்ல நினைப்பது, உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்படிதான் இருப்பார்கள். அவர்கள் போல நீ இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே. அவர்களுக்கு எதையாவது நாமும் செய்து பார்க்கலாம் என்று ஒருபோதும் சிந்திக்காதே. அதற்காக தானே உன் அம்மா நான் உன்னோடு இருக்கிறேன். அவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் நன்கு அறிவேன் அல்லவா? அதனால் இதையெல்லாம் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். இந்த தாயானவள் அங்கு சென்றபோது அங்கு என்ன செய்தேன் தெரியுமா? அங்கிருக்கின்றவர்களுக்கு நான் அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்ட பிறகு அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் வெளியே எடுத்து விட்டேன். அது மட்டும் அல்லாமல் அவர்களுக்குள் அதிகப்படியான நேர்மறை எண்ணங்களை விதைத்து விட்டு வந்திருக்கிறேன். இனி ஒரு நாளும் உனக்கு எந்த தீங்கினையும் செய்யக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். அது மட்டும் அல்லாமல் நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே இந்த தாயானவள் நம்மை ஒரு வழி ஆக்கிவிடுவாள் என்ற பயத்தையும் அவர்களுக்குள் நான் ஊட்டி வைத்துவிட்டு வந்திருக்கின்றேன். இனி ஒரு நாளுமே இவர்களை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற செயல்களை நினைத்து நீ வேதனைப்பட வேண்டாம். அவர்களின் எண்ணங்களில் மாற்றங்களை கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்களை விலக்கி வைப்பது என்னுடைய பொறுப்பு. ஏற்கனவே அதை நான் பாதி செய்து விட்டேன். இனிமேலும் அதில் வேறு எந்த பிரச்சனைகளும் உனக்கு ஏற்பட போவது கிடையாது. உன்னுடைய மனதை நீ தெளிவாக வைத்து கொண்டால் உனக்கு எந்த விதமான செய்வினைகளையும் செய்ய முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, செய்வினைகள் என்ற ஒன்று இருப்பதை நம்புகின்ற நீ தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை ஏன் நம்ப மறுக்கின்றாய்? என் தங்கமே, நான் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் உன்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை முதலில் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தெய்வத்தின் பிடியில் சிக்கிக் கொள்வார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். செய்வினைகள் என்பது அவர்கள் செய்கின்ற வினை, அது அவர்களுக்கே திரும்ப செல்லும் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள். உன் மனது எந்த அளவிற்கு இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இன்னும் வெகு நாட்கள் உனக்கு அதற்கு தேவைப்படாது. கிட்டத்தட்ட என் பிள்ளை, நீ அந்த நாளை நெருங்கி வந்து விட்டாய். செய்வினைகள் என்ற ஒன்று கிடையாது. அப்படி செய்ய நினைத்தால் அது அவர்களுக்கே திரும்ப செல்லும்.
வாயால் சொல்கின்றவர்கள் எல்லாம் இதுபோன்ற செயல்களை செய்வதற்கு எந்தவிதமான தகுதியும் இல்லாதவர்கள் என்பதை நீ உணரப் போகிறாய். என் குழந்தையின் மனதிற்குள் இந்த புரிதல் வரும்பொழுது நீ இந்த வாழ்க்கையில் நல்ல அழகான தருணங்களை எல்லாம் பார்ப்பாய். வாழ்க்கை அழகானது அல்லவா? சந்தோஷமான வாழ்க்கையை என் குழந்தை தொலைத்துவிட்டு நிற்கின்றாய். இனி இந்த சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னோடு நிலைத்திருக்கும் என்பதை நீ புரிந்துகொள். எந்த கஷ்டத்திலும் உன்னை நான் விட்டுவிடுவது கிடையாது. உனக்கு நிச்சயமாக நல்ல சந்தோஷத்தை நான் பரிசாக கொடுப்பேன் என்பதை மட்டும் என் பிள்ளை நீ நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம், எதற்காகவும் வருந்த வேண்டாம். நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இனி எல்லாம் உன் வாழ்வில் மங்களகரமாக நடக்கும். இனி நடப்பது எல்லாம் நன்மைக்கே. என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும். ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி, அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி.